சரி, செய்திக்கு நேராக கடந்து போக போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 19-20வது வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்கவே வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அறியீர்கள். அப்படி தோன்றும் என்று அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து சகல சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஜெபிக்கிறோம். சத்திய ஆவியாகிய நீங்கள் ஆண்டவரே எங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு இந்த செய்தி எல்லாம் யூடியூப்பில் வருகிறது. உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த சேனலை சொல்லுங்கள், இந்த செய்திகளை அவர்களும் கேட்கட்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடையதான காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். செய்தி நல்லா இருக்கு நீங்கள் சொன்னால் போதாது, மற்றவங்களும் கேட்கட்டும். அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனத்துக்கு கொண்டு வருவோம். பூர்வமானதை என்ன செய்ய வேண்டாம். போன வாரத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறான், பழச மறந்துரு. டோன்ட் ரிமெம்பர். அதை மறக்க முடியலையா? டோன்ட் கன்சிடர். அதை பெருசாகவே நினைக்காத. கழுத போனால் போகுது அப்படி நினை. நீ இழந்ததை, நஷ்டத்தை, இழப்புகளை, உறவுகளை, சொந்தத்தை, எந்த காரியத்தை நினச்சி நீங்கள் மனசு வேதனைப்படுறீங்களோ அதையெல்லாம் என்ன செஞ்சுருங்க, மறந்துடுங்க. அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்வேன்? புதிய காரியத்தை செய்வேன். அந்த புதிய காரியம் எப்படி இருக்கும்? அபூர்வமாக இருக்கும். பரவாயில்ல, எல்லாம் விசேஷமாக இருக்கு. புதிய காரியம் எப்படி இருக்கும்? அபூர்வமாக இருக்கும். அப்பா, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அபூர்வமானதை கர்த்தர் செய்வார். த ரேர், அபூர்வமானதை கர்த்தர் செய்வார். ஆச்சரியமாய் தாவீது வாழ்க்கையிலே அபூர்வமாய் ஒரு வெற்றியை தந்தார். இந்த பெலிஸ்தியர்களை ஜெயிக்கிறது கஷ்டம். ராட்சதர்கள் சர்வசாதாரணமாக 10 அடி 9 அடி 10 அடி இருக்கிறவங்க யார்? இந்த பெலிஸ்தியர்கள். கோலியாத் அப்படித்தான். இவர்களை ஜெயிப்பது கஷ்டம். இப்போ தான் ராஜா வாயிருக்காரு, உடனே யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. எந்த இடத்துக்கு வந்தாங்க? ரெப்பாயின் பள்ளத்தாக்கில் வந்திருக்கிறாங்க. இந்த ரெப்பாயின் பள்ளத்தாக்கை ஒட்டி இருப்பது என்ன மலை? என்ன மலை? அப்படி சொல்லுங்க. பெராசின். என்ன மலை? பெராசி மலை. இந்த பெராசி மலை அடிவாரத்தில் இருக்கிற அந்த பகுதிக்கு பேர் தானது ரெப்பாயும் பள்ளத்தாக்கு. சொல்லுங்க, பெராசி மலை, ரெப்பாயும் பள்ளத்தாக்கு. இந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் யார் வந்து உட்கார்ந்துருக்கா? இப்போ பெலிஸ்தியர்கள் சண்டைக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க. யாரோட சண்டை போட? தாவீதை கொன்றணும். அவன் ஆட்சியில் பலப்பட்டு இராணுவத்தை ஸ்ட்ராங் ஆக்கிடக்கூடாது. இப்போவே அவன் ஆட்சி என்ன செஞ்சிடணும், அவனை க்ளோஸ் பண்ணிடணும் என்று ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ தாவீதோ ஓடி வந்து எங்கே ஒளிஞ்சிருக்காரு? அரணிப்பான இடமாகிய பெராசிம் போச்சு. என்ன மலை? பெராசி மலையில் வந்து உட்கார்ந்துருக்காரு. பெராசி மலையில் வந்துருக்கிறாரு. அப்போ ஜெபம் பண்ணுறார் ஆண்டவர்கிட்ட. அப்போ அவர் சொல்லுவார், ஒன்றும் பயப்படாத, அவனை உன் கையில் தருவேன், நீ சண்டை போடுன்றார். இப்போ மலையிலேருந்து அப்படி சங்கி கீழே இறங்குறாரு. கீழே இறங்கி வந்தால் யார் வர்றா? தாவீதோடு சண்டை போட இந்த பெலிஸ்தியர்கள் ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலேருந்து வந்தாங்க. சண்டை நடக்கிறது. மலையிலேருந்து இறங்குறவனுக்கு ஈஸியாக இறங்கலாம், ஏறி போகிறவனுக்கு தான் கஷ்டம். சண்டை நடக்கிறது. பெலிஸ்தியர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். தண்ணி சிதறினது மாதிரி. போன வாரம் பிரசங்கம் கேட்டிங்களா இல்லையா? தண்ணி மாதிரி என்ன செய்கிறாங்க? சிதறி ஓடிடுறாங்க. அப்பா, பெலிஸ்தியர் ஓஞ்சாங்கடான்னு நினச்சிக்கிட்டு தான் மறுபடியும் வந்துட்டானுங்க. யார் அடிக்க?
இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே என்ன செய்ய ஆண்டவரேன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ நேரடியாக போகாத, இந்த மலையை சுற்றிக்க. மலையை சுற்றி என்ன இருக்குது? முசுக்கொட்டை செடி இருக்குது. என்ன செடி? முசுக்கொட்டை செடி இருக்குது. அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சு பின்பக்கமாக போய் அவனை ஆட்டி நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. இப்போ என்ன நினச்சா, இந்த தாவீது இந்த மலையில் தான் இருப்பான், ரெப்பாயி மலையில் தான் இருப்பான், பெராசி மலையில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்குலேருந்து நேராக மலைக்கு ஏறுறாங்க. இவன் மலையில் ஏறின உடனே கீழே ரவுண்ட் பண்ணிட்டான். யார்? தாவீது ஆட்கள் ரவுண்ட் பண்ணி மாட்டி ஈஸியாக செய்ச்சு. இப்படி அபூர்வமாக வெற்றியை அடைந்தான். சொல்லுங்கள், தாவீதினுடைய ஆட்கள் எப்படி அடைஞ்சாங்க வெற்றியை? அபூர்வமாக இருந்தது வெற்றி. உடனே அந்த மலைக்கு பாகால், ஏன்னா அவங்க கொண்டு வந்து விக்கிரகத்தெல்லாம் போட்டு போயிட்டாங்க, அவங்க விக்கிரகத்தை கொண்டு வந்தாங்க. அதனால் அதுக்கு என்ன மலைக்கு பேர்? பாகால் தோற்று போன மலை. அதனால தான் பாகால் பெராசிம் என்று பெயரிட்டேன். இப்படி ஒரு அபூர்வமான ஒரு சம்பவத்தை நான் போன வாரத்தில் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அப்படின்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ பழசை முந்தினவைகளை என்ன செய்யாதே, நினைக்காத, ரிமெம்பர் பண்ணாத, நடந்ததை விடு. இப்படி என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, என்னோட இப்படி செஞ்சிட்டாங்களே, எனக்கு இப்படி நடந்து போச்சு, எனக்கு இவ்வளோ நஷ்டம் ஆகி போச்சு, எனக்கு இவ்வளோ கஷ்டம், அதெல்லாம் கர்த்தர் உனக்கு என்ன செய்ய போகிறார்? சொல்லுங்கள், புதிய காரியத்தை செய்ய போகிறார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ என்ன சொல்லுகிறார்? இந்த புதிய காரியத்தை எப்படி செய்ய போகிறேன்? தொடருங்க அந்த வசனத்தை. வனாந்தரத்தில் போச்சு, நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென், அல்லேலூயா. ஸோ வனாந்தரம், அவாந்தர வெளி. வனாந்தரம் என்றால் டெசர்ட், வில்டர்னஸ். அவாந்தர வெளி என்றால் டெசர்ட். நம்ம தமிழில் சொல்லுவோம்னா இது வனாந்தரம், அது பாலைவனம். டெசர்ட்னா என்னது? பாலைவனம். பாலைவனம், பாலைவனம். இது வனாந்தரம். இந்த வனாந்தரம் என்பது கல், முள், கரடு முரடான ஒரு மனுஷ மக்களே போகாத இடம், போக விரும்பாத இடம், போக முடியாத இடம், ஒரு 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 அது எப்படி சொல்கிறது, ஒன்றும் விளங்காத இடம். அது யாருமே அதிகம் அங்கே போகாததுனாலே அங்கே போயினவங்க பாதை தெரியாமல் தான் அலைவாங்க. ஏன்னா யாராவது போய் வந்திருந்தால் என்ன இருக்கும்? பாதை இருக்கும். யாருமே போகாதனால அங்கே என்ன இருக்காது? பாதை இருக்காது. அதைத்தான் சொல்கிறாரு, இந்த வனாந்தரத்தில் உனக்கு என்ன தருவேன்? பாதை தருவேன், வழியை தருவேன். சில நேரங்களில் நமக்கு நம்முடைய வாழ்க்கையே எது போல் இருக்குது? வனாந்தரம் போல். எங்கே போகிறேன், என்ன செய்யனே தெரில, எப்படி தான் பிழைக்க போகிறேனே தெரியல, என் குடும்பத்தை எப்படி தான் காப்பாற்ற போகிறேனே தெரில, என் பிள்ளையை எப்படி தான் கரையேற்ற போகிறேனே தெரில, எப்படி தான் படிக்க வைக்க போகிறேனே தெரில, நான் எப்படித்தான் என் கடனை பூரா அடைக்க போகிறேனே தெரியல. எப்படி இருக்குது வாழ்க்கை? வனாந்தரம் போல் இருக்குது. சம்பாதிக்கவும் பலன் இல்லை, யாரு கொடுத்து உதவும் சொந்த பந்தம் இல்லை. ஸோ என்னுடைய வாழ்க்கையே எப்படி இருக்குது? வனாந்தரம் போல இருக்கிறது. கவலைப்படாதீங்க, என் கர்த்தர் சொல்லுகிறார், நடந்ததை மறந்துரு, நீ முந்தினதை சிந்திக்காத, உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அது ஆச்சரியமாக இருக்க போகிறது, அது அபூர்வமாக இருக்க போகிறது. உன்னுடைய வாழ வைக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிறவன். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும், நானே வழி. ஐ எம் த வே, ஐ வில் மேக் எ வே. நானே வழியாக இருக்கிறேன், உனக்கு வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவேன். ஆமேன். அப்படி தான் சொல்லப்படுது. ஐ வில் மேக் எ வே அண்ட் ஐ வில் மேக் எ ரிவர் இன் டிசர்ட். வனாந்தரத்தில் உனக்கு அவாந்தர வழியிலே தண்ணி உண்டாக்குவேன். பாலைவனம். சிலருக்கு வாழ்க்கை எப்படி இருக்குது? பாலைவனம், வறட்சி. பாலைவனத்தில் ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது. ராஜஸ்தான் பாலைவனத்தில் என்ன இருக்குது? தண்ணி இருக்காது. பாலைவனத்தில் தண்ணி இருக்காது, தண்ணி கஷ்டம். ஆனால் தண்ணி வந்தோடனே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிடைக்கும் கிடைக்கும், அவசரப்படாது. அல்லேலூயா. பாலைவனத்தில் என்ன இருக்காது? தண்ணி இருக்காது. அதனால தான் ஒட்டகங்களுக்கு நல்ல தண்ணி கொண்டு போவாங்க. ஒட்டகங்கள் வச்சுக்கிறோம்.
எங்கே பார்த்தாலும் மணலாக இருக்கும். அதான் டெசர்ட், பாலைவனம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், தண்ணி இல்லை, ஆனால் தண்ணியை கத்த தருவார். அது வறட்சி, கையில் பணம் இல்லை, வீட்டில் செலவு கூட காசு இல்லை, வீடே எப்படி இருக்கு? பாலைவனம், அவாந்திர வெளி, பாலைவனம், செலவு கூட காசு இல்லை. வாழ்க்கை பாலைவனமாக இருக்கிறதா, அவாந்திர வெளியாக இருக்கிறதா? கவலைப்படாதிருங்க, என் கர்த்தர் நீரூற்றை உண்டாக்குகிறவன். அவாந்திர வெளியிலே நீரூற்றை நான் சொல்லியிருக்காரு, ஆறுகளை உண்டாக்குவேன். ரிவர்ஸ், ஆற்று தண்ணி வரும். ஊற்று தண்ணி அல்ல, என்ன தண்ணி? ஆற்று தண்ணி. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் வறட்சி வரும், எக்கனாமிக்கல் பொருளாதார வறட்சி வரும். கவலைப்படாதீங்க, ஒன்றும் நம்முடைய ஆண்டவர் கைவிடவில்லை. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, அவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட. சில பாதைகள் நமக்கு அப்படி இருக்கும், சில நேரங்களில் நம்மளை கர்த்தர் அந்த பாதை வழியாக நடத்துவார். ஆனால் நம்ம நிரந்தரம் அல்ல, ஆண்டவர் அதுக்கு பிறகு ஒரு உயர்வை தருவார். பள்ளம்னு இருந்தால் பக்கத்தில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? ஏன்னா மேடு இருக்கிறனால தான் இது எதாக இருக்குது, அப்படி தானே? அப்படி தானே? அப்போது இந்த பள்ளத்தில் போகிறீங்க, ஒரு வறட்சிக்கில் போகிறீங்கன்னா ஒரு மேடு இருக்குது, ஒரு உயர்வு இருக்குது, ஒரு செழிப்பு இருக்குது. ஆமேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முந்தினவைகளை நினைக்காதே, உனக்கு நான் வேணா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடி வாங்கி உதவாங்கி ஒரு அடிமைத்தனமாக வாழ்ந்தால் கூட அவர்கள் அந்த அளவுக்கு வறட்சி கிடையாது. தண்ணி பிரச்சனையோ சாப்பாட்டு பிரச்சனையோ இல்லை. ஓரளவுக்கு அவங்ககிட்ட அடி வாங்கிக்கிட்டனாலும், கூலி வேலை செஞ்சுக்கிட்டனாலும், அடிமையாக வாழ்ந்தால் கூட அந்த தேசத்தில் இருந்தாங்க. இப்போ சொந்த தேசத்துக்கு போகிறோம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போகிறோம், கானான் தேசத்துக்கு போகிறோம், முற்பிதாக்கள் வாழ்ந்த தேசத்துக்கு போகிறோன்னு சொல்லி மோசே தலைமையில், ஆரோன் தலைமையில் அவ்வளோ பேர் புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. புறப்பட்டு வந்தவர்கள் வனாந்தரத்தில் சிக்கிக்கிட்டாங்க. வாசிங்க யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த வனாந்தரத்திலே சாகும்படிக்கு. அப்போ எங்கே வந்து நிற்கிறாங்க? இப்போ ஏன் இப்படி சொல்கிறாங்க? அதுக்கு முந்தின வசனத்தில் பார்வோன் இவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். வாசிங்க. சமீபித்து வருகிற போது பார்வோன் பக்கத்தில் வந்துட்டான். இப்படி பார்வோனுடைய ஆட்கள் வருகிறதை கடைசி வரியிலே இஸ்ரவேல் புத்திரர் பார்வோன் வருகிறதை, எகிப்தியர்கள் தங்களை பின்தொடர்ந்து வருகிறதை இஸ்ரவேல் புத்திரர்கள் கண்டார்கள். கண்டு கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறாங்க? ஐயோ, இப்போ வனாந்தரமான இடம், இந்த வனாந்தரமான இடத்திலே பார்வோனுடைய ஆட்கள் வருகிறார்கள். இப்போ எப்படி இந்த பார்வோனுக்கு தப்பிப்பது? முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய ஆட்கள், ரெண்டு சைடிலும் மலைப்பகுதி. எங்கே போவதுன்னு தெரியல. இது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும். எப்போ போகிறது? நான் யார்கிட்ட போய் என் கஷ்டத்தை சொல்கிறது? யார்கிட்ட போய் என் பிரச்சனையை சொல்லி அழுவுறது? பெற்றோர் நிலைமையே பாவமாக இருக்குது. சிலருக்கு பெற்றோரே இல்லை, இறந்துட்டாங்க. பெற்றோரே இல்லை. சிலருக்கு பெற்றோர் ரொம்ப வியாதியாக இருக்காங்க, அவங்க நிலைமையே பாவமாக இருக்குது. பெற்றோர்ட்டையும் சொல்ல முடியல, கூட பிறந்தவர்கள் நிலைமையும் பரிதாபமாக இருக்குது. யார்கிட்ட போய் சொல்கிறது என் கஷ்டத்தை? கவலைப்படாதீங்க. இங்கிட்டும் போக முடியலை, இங்கிட்டும் போக முடியலை, முன்னேற முடியலை, பின்னாடியும் போக முடியல. ஓ, பின்னாடி போனால் சாத்தான் நிற்கிறான், முன்னாடி போக செங்கடல் நிற்குது. என்ன செய்ய? இந்த நேரத்தில் தான் கர்த்தர் வந்து நமக்கு புதிய வழியை திறக்கிறவர். ஆமேன், ஆமேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், எகிப்தின் வாழ்க்கையை நினைக்க வேண்டாம். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்திலே அவர்களுக்கு அடிமையாக கூட வாழ்ந்திருப்போம், உன்னை நம்பி வந்து இந்த வனாந்தரத்தை நாங்கள் சாக போகிறோம். இதைத்தான் கர்த்தர் சொல்கிறார், நீ முந்தினவைகளை மற, நடந்ததை மற, பழைய சொகுசு வாழ்க்கையை மற. என் கையில் எவ்வளோ காசு இருந்துச்சு, நான் எப்படி வாழ்ந்தேன், இன்னைக்கு நான் இப்படி இருக்கேனே, மற. என் கர்த்தர் உனக்கு கடலுக்குள்ள பாதை திறக்க போகிறார்.
செங்கடலுக்குள்ள பாதை திறக்க போகிறார். உன்னுடைய வாழ்க்கையை, உன்னை உயர்த்தணும், உன்னை ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தர் கடலுக்குள்ள கூட பாதையை திறப்பாங்க. ஆமென். அதான் சொல்லுகிறார், கர்த்தர் வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன். இந்த வனாந்தரத்திலும் கடலுக்குள்ளே வழியை உண்டாக்குகிறவன் நானே வழி என்று சொன்ன இயேசு உனக்கு ஒரு வழியை உண்டாக்க போகிறார். உன்னை பின்தொடர்ந்து சிறுமைப்படுத்தி வந்த பார்வோனை போன்ற சாத்தானுடைய கூட்டம், பிசாசு கூட்டமெல்லாம் கொஞ்ச நேரத்துக்குள்ள அழிய போகிறது. ஆமென். அங்கே சொல்லுகிறார், இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய். இதுக்கு பிறகு இப்போ வந்த கஷ்டம் இனி வராது. இப்போ இருக்கிற பண பிரச்சனை இனி வராது. இப்போ வந்திருக்கிற வியாதி இனி வராது. இன்று கண்ட எகிப்தியனை இனி சொல்லுங்க. ஆமே. எந்த வியாதியினாலே உன் பணம் எல்லாம் அழிஞ்சதோ, எந்த பிரச்சனையினாலே உன் சமாதானம் போனதோ, கர்த்தர் அந்த பிரச்சனையே இனி வராது. ஆமேன். அதான் சொல்கிறேன். இன்று வாசிங்க 13-14 வசனத்தை. 14-15 வசனம், 13-14 வசனம். 14 யாத்திராகம். இன்று பயப்படாதிருங்க, நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை, இன்றைக்கு காண்கிற கஷ்டத்தை, இன்றைக்கு காண்கிற பிரச்சனைகளை, இன்றைக்கு காண்கிறதான வறட்சியை இனி ஒருபோதும் வராது. இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை காண்பதில்லை என்று சொன்ன போல இன்னைக்கு வந்திருக்கிற இந்த வியாதி இனி ஒருபோதும் வராது. கர்த்தர் அவைகளுக்கு முடிவு கட்டுவா. ஆமேன். சொல்றார், இன்றைக்கு கண்ட எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள், காண மாட்டீர்கள். 30ஆம் வசனம் சொல்லுது. 14-30 வாசிங்க. 14:30. எகிப்தியர்கள் செத்து கிடக்கிறதை பின்னாடி நின்று மிரட்டி கொண்டிருந்த எகிப்தியர்கள், முன்னாடி செங்கடல், பின்னாடி எகிப்தியர்கள், மிரட்டி கொண்டிருந்த எகிப்தியர்கள், மிரட்டி கொண்டிருந்த வியாதி, மிரட்டி கொண்டிருந்த கடன், மிரட்டி கொண்டிருந்த பிசாசு, மிரட்டி கொண்டிருந்த மனிதர்கள் இப்பொழுது செத்து மிதக்கிறார்கள். ஆமேன். இந்த மாதமே கர்த்தர் செய்வார். உனக்கு புதிய காரியமாய் இதை செய்வார். அது அபூர்வ காரியமாய் கர்த்தர் செய்ய போகிறார். உங்களை மிரட்டின காரியம் எல்லாம் செத்து மிதக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, ஆமே. உங்களை மிரட்டின பிரச்சனை, உங்களை மிரட்டின பாவம், மிரட்டின மனிதர்கள், உங்களுக்கு ஆண்டவர் எந்த காரியத்தை குறித்து பயந்தீர்களோ அந்த காரியம் செத்து மிதக்க போகிறது. ஆமேன். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நமக்கு செய்ய போகிற புதிய காரியம். இன்னொரு விதத்தில் சொல்லுங்க, அபூர்வ காரியம். சொல்லுங்க, அபூர்வ காரியம், அபூர்வ காரியம். யூதா சாலமோனுக்கு பிறகு நாடு 2 பிரிஞ்சிருச்சு. இஸ்ரவேல் நாடு 2 பிரிஞ்சு 10 கோத்திரம் ஒரு நாடாக, 2 கோத்திரம் ஒரு நாடாக. யூதா பென்யமீன் 2 கோத்திரமும் ஒரு நாடாக மாறிடுச்சு. மற்ற 10 கோத்திரமும் ஒரு நாடாக மாறிடுச்சு. 10 கோத்திரத்துக்கு சமாரியா தலைநகர், இந்த 2 கோத்திரத்துக்கு எருசலேம் தலைநகராக இருக்கு. 2 பிரிஞ்சிருச்சு. சாலமோனுடைய தளபதி 10 கோத்திரத்துக்கு ராஜாவாயிட்டான். சாலமோனுடைய மகன் ரெகோபயாம் இந்த 2 கோத்திரத்துக்கு நாடாக. இப்படி நாடு 2 பிரிஞ்சு கிடக்கு. இப்படி நேரத்தில் ஆகாப் ராஜா வடக்கு 10 கோத்திரத்துக்கு யாராக வர்றான்? அந்த தளபதியாகிய யெரொபெயாமுடைய வம்சத்தில் ராஜாவாகிறான். ராஜாவாயிட்டான் ஆகாப் ராஜா. இங்கே யோசபாத்து ராஜாவாக இருக்கிறான். இங்கே யார்? யூதா கோத்திரத்தில் சாலமோனுடைய மகன் ரெகோபயாம் வம்சத்தில் யோசபாத்து ராஜாவாக இருக்கான், தெற்கு கோத்திரம். இங்கே தேவாலயம் இருக்குது, அங்கே என்ன இல்லை, தேவாலயம் கிடையாது. ஸோ அவங்க தான் வீட்டில் என்ன செஞ்சுக்கிறாங்க, சர்ச்சு மாதிரி வச்சு இது என்னது ஜெபாலயம் கட்டி ஆராதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆகாப் ராஜா
ஒருத்தியை கல்யாணம் பண்ணுறான். யாரை? ஏசபேல். யார்? ஏசபேல். இந்த ஏசபேல் யாருன்னா, தீரு சீதோன் என்கிற பட்டணம், அந்த கடற்கரை ஓரத்தில், கடற்கரை தீரு சீதோன் பட்டணத்து ராஜாவாக இருக்கிற ஈராம் என்கிறவனுடைய மக. தீரு சீதோன் பட்டணத்து ராஜாவுடைய மகள் ஏசபேல். அவள் ஒரே பைத்தியம், விக்கிரக பைத்தியம். ஏசபேல் பாகால் என்கிற விக்கிரகத்தை வணங்குறாங்க. விக்கிரக பைத்தியம் அந்த நாட்களில் எல்லாருக்கிட்டையும் இந்த பாகால் பைத்தியம் உண்டு. ஏன்னா இந்த பாகாலுக்கிட்ட ஒரு இது என்னென்னா, பொருளாதார கடவுள், நிறைய பணம் கொடுக்கு, இந்த சாமியை கும்பிட்டாங்கன்னு சொல்லி. இப்போ ஐயப்பங்களுக்கு பாருங்கள், எந்தெந்த ஊர்லேருந்து வருவான். ஆனால் கேரளாக்காரன் கூட அப்படி கும்பிட மாட்டான். நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, எல்லாம் கர்நாடகா, எல்லா ஊர்லேருந்து போவாங்க. பார்த்தீங்களா? இதுபோல் அன்னைக்கு எல்லாருமே கும்பிட்டாங்க. யாரை? இந்த பாகால். இந்த பாகால் மேலே இந்த ஏசபேலுக்கு ரொம்ப நம்பிக்கை. இந்த சாமியை கும்பிட்டா நல்ல மழை பெய்யும், நல்ல சொத்து கிடைக்கும், நல்ல விவசாயம் நடக்கும், நல்ல செழிப்பாக இருக்கலாம் அப்படின்னு செழிப்பு கொடுக்குற சாமி. இப்போ ஏசபேலை யார் கட்டுறான்? ஆகாப் ராஜா கட்டுறான். கதை சொல்லும்போது சொல்லணும், இல்லைன்னா அல்லையா சொல்லணும். ஆமேன். இது கதை இல்லை, சம்பவம். பைபிள் கவனிங்க. இப்போது ஆகாப் ராஜா ஒரு கிறிஸ்தவன், விக்கிரகத்தை வணங்காத ஒரு கிறிஸ்தவன். விக்கிரகத்தை வணங்குற இந்து பொண்ணை போய் கட்டிட்டு வரான். யாரை? ஏசபேல். அவள் வரும்போது சீதனமாக பிள்ளையார் சிலையை கொண்டு வர்ற மாதிரி அது என்ன செஞ்சிட்டான்? பாகால் சிலையை கொண்டு வந்துட்டான். இவன் கொண்டு வந்தால் அவளோட வச்சு கும்பிட்டுக்கிட்டு போக வேண்டியதானே. இவள் என்ன செஞ்சிட்டான்னா, எங்கள் தேசம் நல்லா இருக்கணும்னா இந்த சாமியை நான் ஊராக கட்டுவேன், ஊராக என்ன செய்வேன் விட்டுன்னு சொல்லி பிள்ளையார் கோயிலில் தெருவு கட்டி வைக்கிறாங்க நம்ம ஊரில். அது மாதிரி இவன் என்ன செஞ்சா, ஊருக்கு எந்த கோயிலை உண்டாக்குறான்? பாகால் கோயிலை உண்டாக்குறான். இதை வைக்க நம்ம ஆளுக்கு கோவம் வருது. யாருக்கு? எலியா தீர்க்கதரிசிக்கு. ஆகாப் ரோஷம் கட்டுவேன். அவன் நல்ல பக்தி மண்ணை போய் இந்து பொண்ணை கட்டுவானா? சர்ச்சுக்களை எம்பிட்டு பொண்ணு கிடக்கு. அல்லையா சொல்லுங்க. வெக்கம் கட்டுவேன், ரோஷம் கட்டுவேன், மானம் கட்டுவேன் அப்படின்னு திட்டுறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? உரிமை. இப்போது இந்த மனுஷனாலே ஊரை விக்கிரகம் ஆகிப்போச்சு. எலியாவுக்கு கோபம் வந்துருச்சு. நம்முடைய எலியா தீர்க்கதரிசி அப்போ ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. போனார் நேராக ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, உன்னால் தேசமே விக்கிரகத்தால் நிறைஞ்சு கிடக்கு. நீ என்ன யார கிறிஸ்தவன்? நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவன். சர்ச்சில் ஒரு கிறிஸ்தவ பொண்ணு கிடைக்கல உனக்கு? ஏய் சர்ச்சுக்கு வந்து பாரு, எம்படி பொண்ணு கிடக்கு. இப்படி போய் விக்கிரகத்தை கும்பிட்ற ஏசபேலை போய் கட்டியிருக்கிய, 4 சீரழிஞ்சு கிடக்கு. இன்னைக்கு சொல்கிறேன் கேட்டுக்க. உன் சாமி உன் பொண்டாட்டி நம்பிக்கிட்டு ஊரெல்லாம் நீனும் அதை அனுமதிச்சுக்கிட்டு ஒரு ராஜாவாக இருந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டாம்? நம்முடைய முன்னோர்கள் எப்படி விக்கிரகத்தை இல்லாமல் வச்சுருந்த தேசத்தை இப்படி ஆக்கி வச்சுருக்கிய, உனக்கு எப்படி ஆசீர்வாதம் வருது? இந்த பாத்துக்கு இன்றைக்கி சவால் விடுறேன். என்னுடைய பேச்சின்படி அன்றி, என்னுடைய வார்த்தையின்படி அன்றி இந்த ஊரில் என்ன பெய்யாது? மழையே இந்த தேசத்தில் பெய்யாது. உன் பாகால் தெய்வம் எப்படி மழை கொடுக்குதுன்னு பார்ப்போம். உன் பாகால் பெருசா, என் கத்தர் பெருசான்னு பார்ப்போம். என்னுடைய வார்த்தையின்படி அன்றி தேசத்தில் என்ன பெய்யாது? மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. அதே போல் 3.5 வருஷமாக என்ன இல்லை? மழை இல்லை. எலியா சொன்னார், என்ன உங்கள் தெருவுக்கு வச்சியே பாகால் சிலையை எப்படி வருது பாரு. இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும், பாகால் கதை இருக்கட்டும். இப்போ ஆகாப் ராஜா இறந்து போயிட்டார். ஆகாப் ராஜா அவங்க மகன் யார் வந்திருக்கான்? யோராம்னு ஒருத்தர் ராஜா வந்திருக்கான். யார்? ஆகாப் ராஜா மகன் யார்? யோராம்னு ஒருத்தர் ராஜாவாக வந்துட்டான். இந்த ஆகாப் ராஜா பக்கத்து தேசமாக இருக்கிற மோவாப்பு தேசத்தை மிரட்டி வரி கட்ட வச்சுருக்கான். வரி எவ்வளோ தெரியுமா? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். 1,00,000 ஆடு. 5ஆம் வசனத்தை பாருங்கள். 4ஆம் வசனம். 1ஆம் வசனத்திலே நல்லா பாருங்கள். ஆகாப்பின் குமாரனாகிய யோராம்
சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் ராஜ பதவிக்கு வந்த உடகு தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றி, 2ஆம் வசனத்தில் கடைசி இப்படி கொஞ்சம் ஒரு சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டு வரான். இப்படி பண்ணி வரும்போது 4ஆம் வசனம் சொல்லுது, மோவாப்பின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பொருந்தின பெருத்தவனாக இருந்தும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமுக்கு, ஆகாப்பின் மகன் யோராமுக்கு சொல்லுங்க, 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாடுகளையும் வரியாக செலுத்தி வந்தான். யாருக்கு? ஆகாப் ராஜா காலத்திலேருந்தே அவன் மகன் யோராமுக்கும் செலுத்திக்கிட்டு வரான். எவ்வளோ கொடுத்துட்டு வந்தான்? 1,00,000 ஆட்டுக்குட்டி, 1,00,000 குறும்பாட்டுக்குட்டி, ஆடு ஆட்டுக்குட்டி, இப்படி 2,00,000 கொடுத்துக்கிட்டு வந்தான். இப்போ 5ஆம் வசனம் சொல்லுது, மோவாப்பின் ராஜா பழைய மாதிரிலாம் வரி கொடுக்க முடியாது, என்ன உங்கள் அப்பா மாதிரி நினச்சிக்கிட்டியோ, ஒரு வரியும் கொடுக்க முடியாது, நீ செய்கிறத செஞ்சுக்க, முடிஞ்சால் யுத்தம் பண்ணி பார்த்துக்க. யார் சொல்லிவிட்டா? யார் சொல்லிட்டா? மோவாப்பின் ராஜாவாகிய மேசா சொல்லிட்டான். வரி கொடுக்க மாட்டேன்றியா, உன்னை விட மாட்டேன், ஊரை விட்டே என்ன செய்வேன்? ஊரில் சொல்கிறாங்கல்ல, வரி கொடுக்காட்ட என்ன சொல்லுவாங்க, ஊரை விட்டே ஒதுக்கிடுவேன்னு தான் 3 கோவம் வரும் பாருங்க. ஏன்னா நல்லா திங்கிறது, வரின்ற பேரில் கோயிலுக்கு விட கொடை எடுக்கிறேன்னு சொல்லி இவங்க கொடையில் ஜாலியாக விளையாடுறது, திங்கிறது, ஊர் பணத்தை திங்கிறது. மைக் செட்டு 5,000 ரூபாய்க்கு போட்டால் 15,000 எழுதுறது, தின்றது. நல்லா பார்த்தீங்களா? இந்த வரி கொடுக்கலன்னொன்னே யோராமுக்கு என்ன வருது? கோவம் வருது. இருறா, நான் படையை திரட்டிக்கிட்டு வரேன், உன்னை இன்னைக்கு என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி படையை திரட்டி யுத்தத்துக்கு வரான். யுத்தத்துக்கு ரெடி ஆகிறான். யுத்தத்துக்கு ரெடி ஆன உடனே ஒத்தையில் போக பயம். உடனே பங்காளி இருக்கான் பக்கத்தில். யார் இருக்கா? யோசபாத்து. பங்காளின்னா யார்? 2 கோத்திரத்தை சேர்ந்த அவன் யோசபாத்து, யூதா கோத்திரம், பென்யமீன் கோத்திரம். யோசபாத்து ராஜாட்ட கேட்குறான் 7ஆம் வசனத்தில், நான் இந்த மாதிரி மோவாப்பின் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுறான், அவனோடு நான் யுத்தம் பண்ண போகிறேன், நீ என் கூட வர்றீரான்னு கேட்டான். யார்கிட்ட? பங்காளியை, யோசபாத்து. அப்போ யோசபாத்து சொன்னால், சரி வாரேன், என்னத்தை எனக்கு கொஞ்சம் கிடைக்கும்ல, சண்டை போட்டான் கொள்ளையடிப்போம்ல, சண்டை போட்ட கொள்ளையடிப்போம்ல, அது நம்ம கொஞ்சம் அள்ளிட்டு வந்துக்கிறலாம், நான் வேணா என்ன செய்கிறேன், வாரேன்றான். யார்? யோசபாத்து. இப்போ யோசபாத்தும் யோராமும் சேர்ந்துக்கிட்டு மோவாப்பிய ராஜாவோடு என்ன செய்ய போகிறாங்க? சண்டை போட போகிறாங்க. வரியா கொடுக்க மாட்டேன்ற, இருடா வச்சுக்கிறவனையா போகிறாங்க. எப்படி போகலான்னு இவன்ட்டு ஐடியா கேட்குறான் யோசபாத்து. அப்போ யோசபாத்து சொல்லுவான், அது ஒன்றும் இல்லை, அப்படியே இந்த ஏதோ மொழியாக போவோமே, அப்படி சுற்றி ரவுண்ட் பண்ணிடுவோமே அவனை அப்படின்னா. ஏதோமியர்கள் என்று சொல்லும்போது அங்கே விளங்கி கொள்ள வேண்டியது அது ஏசா சந்ததி. யார்? இப்போ ஏதோமியர்கள் நானும் வாரேன் உங்கள் கூட சேர்ந்துக்கிறேன்ட்டான். ஏன்னா நமக்கு கொஞ்சம் எதாவது கிடைக்கல, கம்மாயில் மீன் பிடிக்கிற திருவிழா விட்டாச்சுன்னா என்னத்தை நமக்கு 2 மீன் குழம்பு கிடைக்காம போயிடும். அது மாதிரி இவனு வாரேன்றான். யார்? இப்போ ஏதோ 3 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம், யூதாவின் ராஜாவாகிய யோசபாத், ஏதோமின் ராஜா உள்ளே சேர்ந்துக்கிட்டான். 3 பேரும் சேர்ந்து போனால் இவன் ஒன்று சேர்ந்து போகிறதுக்கெல்லாம் வனாந்தரத்தில் மாட்டிக்கிட்டாங்க. தண்ணி இல்லை. வசனத்தை பாருங்கள், என்ன இல்லை? தண்ணி இல்லை. 7ஆம் வசனம் சொல்லுது, 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் அப்படி இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் அந்த சுற்றி போனதுனால, சுற்றி திருந்து போன போது 7 நாள் ஆயிடுச்சு. இப்போ இஸ்ரவேலுடைய இராணுவத்துக்கும் அவர் கொண்டு போன குதிரை, ஒட்டகம், எல்லாத்துக்கும் கழுதை, இது மிருக ஜீவன்களுக்கு என்ன இல்லாமல் போச்சு? தண்ணி இல்லாமல் போச்சு. ஏன்னா வனாந்தரம். இப்போது தண்ணி இல்லை. ஒரு 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 இராணுவத்துக்கு தண்ணி இல்லை. எப்படி தண்ணி இல்லாமல் யுத்தம் பண்ணுறது? சாதாரணமாகவே தண்ணி குடிக்காட்டால் நம்ம என்ன செய்கிறோம்? சோர்ந்து போயிடும். எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் தண்ணி இல்லைன்னு என்ன ஆயிரும்? போயிடும். தண்ணி கண்டிப்பாக தேவை. என்ன செய்ய? இப்படித்தான் ஒரு மூச்சில் ஒரு விறுவிறுப்பில் சர்ச்சுக்குன்னு வந்தோம். இப்போது
ஒரு உறுப்புல ஜெபம் இல்லை, ஒன்றும் இல்லாமல் போச்சு, ஒட்டே வறட்சி ஆகி போச்சு. தண்ணி என்று சொல்லும்போது வறட்சி. தண்ணி இல்லைன்னா என்ன அர்த்தம்? வறட்சி. தண்ணி பணத்தையும் காட்டுகிறது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் காட்டுகிறது. தண்ணி பணத்துக்கு அடையாளம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்கு அடையாளம். சிலருக்கு பரிசுத்தாவுடைய அபிஷேகம் இல்லை, சிலருக்கு பணம் இல்லை. இப்போ பணம் இல்லை, இது வனாந்தரத்தில் மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ யுத்தத்தை பண்ணுறதா வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றதா? ரெண்டு பேருக்கு யுத்தம் பண்ணுறதுக்கும் தேவை என்ன இருக்குது? தண்ணி பிரச்சனை. என்ன செய்ய? இப்போ இது ஆகாப்புடைய மகன் யோராம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர்கிட்ட கேட்போம், எப்படியாவது நமக்கு என்ன செய்வார், ஆண்டவர் உதவி செய்வார்னு சொல்ல. சரி ஜெபம் பண்ணுவோன்னு சொல்கிறார். ஜெபம் பண்ணுறாங்க 3 பேர். யார்? ஆகாப்புன்னு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜா யோசபாத்தை சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தர் வந்து சொல்கிறாரு, அவன் இந்த அவன் ஆகாப் மகன் இருக்கான யோராம், அவனை என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள், அவனை நான் பார்க்கவே மாட்டேன். எப்படி சொல்கிறாரு? 13ஆம் வருஷத்தில் அவன் 14ஆம் வசனத்தில் பாருங்கள். பின்பு அதற்கு எலிசாட்ட தான் வந்திருக்காங்க. எலிசா சொல்கிறாரு, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உன்னை நோக்க மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளில் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். புரிஞ்சதா? நல்லா கவனிச்சுக்கங்க. கர்த்தர் சொல்கிறாரு எலிசா தீர்க்கதரிசி மூலம், இந்த யோசபாத்து ராஜாவுக்காகத்தான் நான் உன் ஜெபத்தை கேட்டு இப்போ பதில் கொடுக்க வந்திருக்கேன். ஏன்? இவன் பியூரு, எந்த சூழ்நிலையும் விக்கிரகத்தை கும்பிடாதவன். இவன் தேசத்துக்களை விற்கிறவன் கிடையாது, இவன் மனசுக்களை விற்கிறவன் கிடையாது, இவன் வீட்டுக்களை விற்கிறவன் கிடையாது. ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்புடைய மகனாகிய யோராமே, உங்கள் அப்பே மாதிரி உங்கள் ஊரை எதை வச்சுருக்க? நீ விக்கிரகத்தை வச்சுருக்க. அதனால் இவன் முகத்துக்கு தான் இப்போ நான் வந்து பதில் கொடுக்க வந்திருக்கேன். உன் ஜெபத்துக்காக அல்ல, உனக்காக அல்ல. நீ விக்கிரகத்தோடு கலந்தவன். அப்படின்னா நீ விக்கிரகத்தோடு கலந்தவர்கள் எவ்வளவு ஜெபிச்சாலும் கர்த்தர் என்ன கொடுக்க மாட்டார்? சொல்லுங்கள், பதில் கொடுக்கலாம். ஒரு கிறிஸ்தவன் கொன்று போட்டாலும் எனக்கு இயேசுதான்னு நம்பிக்கையாக இருங்க, உங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பா. ஆமேன், ஆமேன். ஒரு விசுவாசிக்கு அந்த வைராக்கியம் இருக்கணும். புலி பசித்தாலும் புல்லை திங்கக்கூடாது, எலியவாது கடிச்சு திங்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. எலியவாது தின்னுங்க, கறின்னு திங்கணுமே ஒழிய நீ ஒரு நாளும் உன்னுடைய ஸ்தானத்தை விடக்கூடாது. ஆமேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர்ட்ட மடிவோம். அவர் நான் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே தான் என்ன செய்வேன், நம்பிக்கையாக இருப்பேன். அதான் யோபு. அப்படி இருக்கணும். அப்படி வாழுகிற தேசம் யூதா தேசம். அந்த ராஜா தான் யாரு? யோசபாத். ஆனால் இந்த யோராம் சந்தர்ப்பவாதி. இப்போ கஷ்டம்னு வந்த உடனே யாரை தேடுறான்? ஏசப்பாட்ட வரான். பொழுதோடு விக்கிரகத்துக்கு பின்னாடி அலைஞ்சிட்டு மாரியாத்தாளுக்கு மாவிளக்கு எடுத்தேன், மாவிளக்கு எடுக்க கொலக்கட்டை அவிச்சேன்னு செஞ்சு விட்டு பூக்குழி இறங்குனேன்னு எல்லாம் பண்ணிவிட்டு காப்பாற்றாமல் மாரியாத்தா கைவிட்டோன்னு இங்கே வர்றது. உங்கள் ஏசுகிட்டையாவது எங்களுக்கு ஜெபம் பண்ணி விடுங்களேன், உங்கள் ஃபாஸ்டர்கிட்ட சொல்லி வருவாங்களா? வந்து கேட்பாங்க, உங்கள் ஏசுக்கிட்ட உங்கள் ஃபாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு வரேன். அப்படி மட்டும் சோமாயிட்டு நாங்கள் எல்லோரும் அப்படியே சேர்ந்துருவோம். நேற்றுக்கு வாஸ் கொடுத்துல சொன்னேன், சொல்லாமல் சேர்ந்தான் யா சுகம் கிடச்ச உடனே. யார் போச்சா? நேற்று வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? யார்? நாகமான். சுகம் கிடச்ச உடனே அவன் ரெக்வஸ்ட் பண்ணுறான் பாருங்க, உங்கள் ஊரில் 2 கழுதை சுமக்கிற அளவுக்கு எனக்கு மண் கொடுங்க போதும். என்ன கேட்டான்? மண். எதுக்குடா மண்? நான் கொண்டு போய் எங்கள் ஊரில் பலிபீடம் கட்டி, இந்த மண்ணை வச்சு பலிபீடம் கட்டி உங்கள் இயேசுவை தவிர நான் இனிமேல் எதையுமே கும்பிட மாட்டேன். அல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் படித்து பாருங்கள். இஸ்ரவேல் தேசத்தை மண்ணை அள்ளிட்டு போகிறான். எதுக்கு? பலிபீடம் கட்ட. அதுக்கு பிறகு பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேலின் கர்த்தரே தெய்வம், வேற எல்லாம் தெய்வமே கிடையாதுன்னு போய் கும்பிட்டாயா ஒரு ராஜா மந்திரி. இப்படித்தான் இருக்கணும். சுகம் கிடைச்சவங்க விசுவாசமா இருக்கணும். சந்தர்ப்பவாதியாக அவங்கங்க போயிட்டு வர்றது அப்படிலாம் இருந்தால் கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். நீங்கள் வைராக்கியமாக இருங்கள், என் கர்த்தர் வனாந்தரத்தில் வழியை திறப்பார்.
இப்போ சொல்கிறாரு, இந்த யோசபாத்துக்காக சொல்கிறாரு. வந்து என்ன சொல்கிறாரு தெரியுமா? 14ஆம் வசனத்தை பாருங்கள். 14 வச்சு 3:14 இல்லை 16:16. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் நீங்களும் குடிப்பதற்கு, உங்கள் மிருக ஜீவன்கள் குடிப்பதற்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் 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 வாய்க்காலை வெட்டுங்க. ஹலோ, எனக்கு மினரல் வாட்டர் ஒரு டம் ஒரு கேனு கொடுத்தா போதும்னு நினைக்கிறீங்களா? நீ கேன் தண்ணிலாம் தரமாட்டார். என்ன சொல்கிறார்? வாய்க்கால் தண்ணி தருவேன். வாய்க்காலை வெட்டு, உனக்கு மழையும் காண மாட்டாய், காற்றையும் காண மாட்டாய். எப்படி வரும்னே தெரியாது. ரெக்கமெண்டேஷன் பண்ண ஆளும் கிடையாது, லஞ்சம் கொடுக்க பணமும் கிடையாது, ஆனால் வேலை கிடைக்கணும். ஆமென். காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், கர்த்தர் வேலையை தருவா. ஆமென். கர்த்தர் உனக்கு வைத்தியம் பண்ண காசும் கிடையாது, உனக்கு டாக்டரும் கிடையாது, உனக்கு ஒன்றும் கிடையாது, ஆனால் சுகம் கிடைக்க போகுது. இதுதான் கர்த்தர் செய்ய போகிற அதிசயம். அபூர்வமாக இருக்க போகிறது, புதிய காரியமாக இருக்க போகிறது. எங்கே மழை பெய்ய போகுது, எங்கேருந்து தண்ணி வரப்போகுதே தெரியாது. என் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். யார் மூலம் சொந்த பந்தமும் கிடையாது, அனாதை போல இருக்கிறேன். கூட பிறந்தது எனக்கு சரியில்லை, பெற்றதும் சரியில்லை, பிறந்ததும் சரியில்லை, ஊரும் சரியில்லை, ஒருத்தனும் சரியில்லை, ஒருத்தர் எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் உதவி செய்ய ஒரு ஆளை கர்த்தர் அனுப்ப போகிறார். ஆமென், ஆமென். அதுதான் கர்த்தர் செய்ய போகிற அபூர்வமான செயல். தண்ணி வந்தது, குடிச்சானுங்க, சண்டை போட்டானுங்க, ஜெயிச்சானுங்க, வெற்றி ஆயிடுச்சு. என் ஆண்டவர் செய்வார். இந்த யோசபாத்து நல்லா அதுக்கு பிறகு ராஜாவாக இருந்துக்கிட்டே இருந்தாரா, நல்லபடியாக இருந்தார். இவர் வாட்டில் சர்ச்சு உண்டு, வீடு உண்டு, நாடு உண்டுன்னு பேசாமல் ராஜ்யபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார். யார்? ராஜா. இப்போ இவருக்கு விரோதம் 3 பேர் வந்துட்டான். 20ஆம் அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 2 நாளாக 20ஆம் அதிகாரத்தில் யார் யார் வந்துட்டா? மோவாபியர், அம்மோனியர். 1ஆம் வசனம் 21, 2 நாளாக 21. யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண நல்ல பத்தியலா. யோசபாத்துக்கு விரோதம். யோசபாத்து எந்த வம்புக்கும் போகாத மனுஷன், சர்ச்சு உண்டு. இப்படித்தான் நீங்கள் வாட்டில் இருப்பிய உங்களுக்கு விரோதமாக பிசாசு சில ஆட்களை கொண்டு வருவான். எந்த வம்பு வேண்டாம், ஊர் வம்பு வேண்டாம், நம்ம உண்டு, கர்த்தர் உண்டுன்னு பேசாமல் பைபிள் கையுமா இருந்திருப்பிய, ஆனால் வம்பு வரும். என்ன செய்யறது? யோகம் பண்ணுறாரு, பாஸ்டிங் போடுறாரு, ஜனங்களை பூரா வர சொல்கிறாரு. 3ஆம் வசனம் சொல்லுது, எல்லாரும் என்ன செய்தார்கள்? உபவாசம் பண்ணினார்கள். எல்லாம் உபவாசம் பண்ணாங்க. உபவாசம் முடித்த பிறகு உபவாசத்தில் ஒரு ஜெபம் ஒரு ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. 12ஆம் வசனத்தில் 20:12, எங்கள் தேவனே, நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதம் வந்திருக்கிற இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லைப்பா, எனக்கு சண்டை போடவும் பலன் இல்லைப்பா, நான் எப்படி ஆண்டவர் அழுக ஆரம்பிச்சிட்டார். யார் பாருங்க, எங்களுக்கு சண்டை போட பலன் இல்லை. அடுத்து நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு, நான் என்ன செய்யணுன்னே தெரியல, இந்த கடனை அடைக்க நான் என்ன செய்யணும்னே தெரியலை, சண்டை போட பலனும் இல்லை. அடுத்து எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக்கணும். எப்படி தாழ்த்துறாரு பாருங்க. ஒரு ராஜாங்க சண்டை போடணும் வந்திருக்கான், ஏதோ பதிலுக்கு 4 வார்த்தை சொல்லி மிரட்டியாவது விடுவானா? உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. யார்? இதாங்க யோசபாத் ராஜா. ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சில நேரங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு பலன் இல்லை, ஜெபிக்கவும் பலன் இல்லை, கையிலையும் காசு இல்லை,
அப்படியே ஒரு 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 பலனற்ற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். பாருங்கள், சில கையில் காசு இல்லாட்ட மனசில் என்ன இருக்காது, அப்படியே நொறுங்கி போய் நிற்கிறான். என்ன செய்யன்னே தெரியல. 20ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. எழுந்து கீழே கீழே வாசிங்க. யூதாவின் நடுவில் வாசி. கர்த்தரை நம்புங்கள், ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது என்ன பெறுவீர்கள்? சித்தி பெறுவீர்கள். அவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கர்த்தரை நம்பணும், கர்த்தரை நம்பணும், கர்த்தரை நம்பணும். ஆண்டவர் புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். புதிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்ய அவர் உண்மையுள்ளவர். எங்கே நிற்கிறாங்க? 20ஆம் வசனம். அதிகாலமே எழுந்து தெக்கோவாவின் வனாந்தரத்தில் நின்றுக்கிட்டு என்ன செய்ய ஆண்டவரே, எனக்கு பலனும் இல்லை, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலப்பா, இப்படி என் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு, என் வீட்டில் இப்படி நடந்துருச்சு, எங்கே கொண்டு போய் நான் என்ன சேர்க்க, எந்த ஆஸ்பத்திரியில் சேர்க்க, எங்கே கொண்டு போய் என்ன செய்ய, என் கையில் காசும் இல்லை, எனக்கு பலனும் இல்லை, நான் என்ன செய்வேன்? இயேசு ஒருவர் இருக்கிறார். உன் குடும்பத்தை நடத்த ஒருவர் இருக்கிறார். உன் குடும்பத்தை வாழ வைக்க, உன் பிள்ளைகளை வாழ வைக்க ஒருத்தர் இருக்கிறார். அவர் நம்முடைய இயேசு. நானே வழி என்று சொன்னவர் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். ஆமென். 22ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் பாடி துதி செய்த போது அம்மோன் புத்திரர் மோவாபியன் சேயீர் மலைதேசத்தார் ஒருவருக்கொருவர் விரோதமாக எழும்பி ஒருவருக்கொருவர் வெட்டிக்கிட்டு செத்து கிடக்காங்க. அப்படி என்றால் வேதம் சொல்லுகிறது, அங்கே 24ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கீழே உள்ள வரிய கடைசி வரிய பாருங்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் அப்படி பார்த்துட்டு கடைசி வரியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களை கண்டார்கள், ஒருவனு தப்பி போகவில்லை, பிரேதமாய் கிடக்கிறார்கள். உங்களை மிரட்டினவர்கள் இவங்களை 3 பேர் சேர்ந்து மிரட்டினாங்க. மோவாபியர் ராஜா, அம்மோனியன் ராஜா, ஏதோமின் ராஜா, 3 படையும் சேர்ந்து 3 இராணுவம் சேர்ந்து இந்த அப்பாவி விசுவாசி கிறிஸ்தவனாக இருக்கிற யோசபாத் ராஜாவோட சண்டைக்கு வந்தான். என்ன செய்வார் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணார். இவர் பட்டயத்தை எடுக்கலை, ஈட்டி எடுக்கலை, குதிரைப்படை எடுக்கலை, யானைப்படை எடுக்கலை, ஒட்டகப்படை எடுக்கலை, ஒரு சண்டைக்கும் போகலை, ஒன்றும் செய்யலை. பைபிளும் பாட்டு புஸ்தகத்தை எடுத்து தோத்திரம் பண்ணினார்கள். வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. 20ஆம் வசனத்தில் அவர் 22ஆம் வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே நீங்கள் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கதவை பூட்டிக்கிட்டு பாடுங்க, தோத்திரம் பண்ணுங்க. அங்கே நடக்க அற்புதத்தை அப்புறம் பாருங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் செத்து கிடப்பார்கள், செத்து மிதப்பார்கள். ஆமென். நீங்கள் செய்ய வேண்டியது பாட்டு புஸ்தகத்தை எடுத்து கதவை பூட்டிக்கிட்டு என்ன செஞ்சால் போதும், ஜெபம் பண்ணுங்க. கடனை அடைக்க வழி திறக்கும், நோயை குணமாக்கி விடுவார். சும்மா இந்த இதைத்தான் கஷாயத்தை குடித்தேன் அப்படியே போயிடுச்சு. எத்தனையோ டாக்டர்கிட்ட போனோம், ஒன்றுமே குணமாகதெல்லாம் எதில் குணமாகுது? ஒரு கஷாயத்தில் சுகமாகிவிடும். இயேசு நினச்சா எதுக்கு இப்படி ஆகுது? ஜெபம், ஜெபம், பாட்டு ஜெபம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாட்டை லேசாக நினைக்காதீங்க, பாட்டு புஸ்தகத்தை லேசாக நினைக்காதீங்க. அதை பாடி பாருங்கள், அதில் எவ்வளோ மகிமை இருக்குன்னு. டெய்லி ஒழுங்காக வீட்டுக்குள்ளே உட்காந்து பாடி பாருங்கள். கதவை பூட்டிக்கிட்டு பாடி துதித்து பைபிளை எடுத்து வாசித்து பாருங்கள். அது எவ்வளோ பெரிய வேலையை செய்யணும்னு பாருங்கள். உன் எதிரிகளெல்லாம் செத்து மிதக்க வைப்பார். ஆமென். செங்கடலில் மிதந்தார்கள் எகிப்தியர்கள். இங்கே மோவாபியர் அம்மோனியர்லாம் செத்து பிரேதமாக கிடக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே உஷாரா இருங்கள். என் கர்த்தர் உனக்கு வழியை தரப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் மலைக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் நினைச்சா யாரை கொண்டும் எதை கொண்டும் எப்படி அற்புதம் செய்வார். அதுதான் அவருடைய செயல். அபூர்வமான செயல், அபூர்வமான செயல். நமக்கே தெரியாது. ஏசப்பா 3 நாளாக பிரசங்கம் பண்ணுறார். ஏசப்பா எவ்வளோ நாளாக? 3 நாளாக பிரசங்கம் பண்ணுறார். இவர் மீட்டிங்க்கு வரும்போதே சாப்பாடோடு தான் வந்திருக்காங்க 50 பேர். இவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவவே தின்னுக்கிட்டே பிரசங்கம் கேட்டிருக்கான்.
50 பேர் தின்னு தீர்த்து விட்டாங்க. தீர்த்துட்டா ஒருத்தருமே மிச்சம் இல்லை. 3ஆவது நாள் பிரசங்கத்தை முடிச்சுட்டு பிள்ளையெல்லாம் பசியாக போங்களே ஏதாவது சாப்பிட இருக்கான்னு கேட்டால் ஒருத்தருமே இல்லைன்றாங்க. அம்புட்டு அப்போ எங்கடா செஞ்சு கொண்டு வந்து சாப்பாட போகிறோம். நாங்கள் பிரசங்கம் கேட்டுக்கிட்டே தின்னமே. கடைசியில் ஒரே ஒரு பையன்தான் என்ன செஞ்சுருக்கான், சாப்பிடாமே அவங்க அம்மா கொடுத்ததை அப்படியே வச்சுருக்காங்க. 5 அப்பம் 2 மீன். அவனை மட்டும் பிடிச்சி, அப்போ சின்ன பையிலே சாப்பாடு கொண்டு வந்திருக்கான்னா 50 பேர் கொண்டு வந்திருக்க மாட்டாங்களா? 80 பேர் கொண்டு வந்திருக்கோம். எங்கே 50 சாப்பாடும் முடிஞ்சு போச்சு. இப்போ இவனை கூப்பிட்டாங்க. அந்திரேயை தான் பார்த்தது. அந்திரேயை கூப்பிட்டு, தம்பி இங்கே வாடா பாஸ்ட்டுங்கிற. அவர் என்ன சொல்கிறார், ஏசப்பா இந்த இவ்வளோ பேருக்கு நீங்கள் என்ன செய்வீங்க தெரியும், அவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புங்கன்னு. இவ்வளோ பேருக்கு சாப்பாட்டுக்கு எங்கே போகிறது? இந்த கஞ்ச பிசினாரி ஒருத்தர் இருக்கானே, யார், யூதாஸ், பணப்பை வச்சுருக்கேன். அவன் சொல்கிறான் 300 பணத்துக்கு கூட வேணாலும். அவனுக்கு இந்த 300லேயே கணக்காக இருப்பான். நீ படித்து பார்த்தினா அங்கே பரிமள தைலத்தை கொட்டினோடனே அப்படி தான் சொன்னான். இப்படி பொண்டு இந்த தைலத்தை என்ன பண்ணிவிட்ட, வேஸ்ட் ஆக்கிவிட்டிய, இதை விற்று என்ன செஞ்சுருக்கலாம் 300 பணத்துக்கு. அங்கேயும் 300 வரலத்தான் காட்டினான். இந்த 3ஆம் நம்பர் அவனுக்கு ரொம்ப, ஏசப்பா எவ்வளோ காசு காட்டி கொடுத்தான், 30. 300 பணத்துக்கு விற்றுருக்கலாமேன்னா திட்டு போய். சரி போட்டு, அவனை பற்றி இப்போ வேண்டாம், கோபமாக வருது அவன் மேலே. சரி, இப்போ இந்த பாருங்கள், இப்போது ஏசப்பாட்டை வந்து கொடுக்குறாங்க. இந்த சின்ன பையனை கொண்டு வந்து விட்டாங்க. அவன் கொடுத்த உடனே அவன் என்ன செஞ்சான், என்னடா நீ சாப்பிட்லையாடா அப்படின்னு கேட்டான். எனக்கு பசியே எடுக்கலை, ஏசப்பா பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா பசியே எடுக்கலைன்னா. உங்களுக்கு எப்படி இருக்குது, இப்போ பசிக்குதா சொல்லுங்கள். ஏசப்பா பேசுறிய, ஏசப்பா பேசுனா பசிக்காது, பாஸ்டர் தானே பேசுறிய. அல்லேலூயா. 3 நாள் இந்த 5 அப்போ 2 மீனையும் கொண்டு வந்து கொடுத்த உடனே ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க, வேதம் சொல்லுது. அப்போது அந்த ஒரு பசியான சூழ்நிலை, சாயங்கால நேரம் வேறு, சாப்பாட்டுக்கு என்ன செய்ய, இவ்வளோ பேரையும் பசியோடு வீட்டுக்கு அனுப்ப முடியாது. சரி, இப்போ பணம் எடுத்து யூதாஸ்ட்டை பிடிங்கி 300 பணத்தையும் பிடிங்கி போய் கடையில் வாங்கலான்னா எந்த கடைக்காரன் இவ்வளோ பேருக்கு? ஆம்பளையை மட்டுமே எத்தனை பேர், 5000 பேர். அப்புறம் பொம்பளை டிக்கெட் இருக்குது, அப்புறம் சின்ன பிள்ளைகள் இருக்குது. பைபிள் அப்படி தான் சொல்லுது, புருஷர்கள் மட்டுமே 5000 பேர் சொன்னோம். என்ன நம்ம ஊர் ஆம்பளை நினச்சீங்களா 100 கிராமுக்கு ஈரல் வாங்கி சாப்பிட்றதுக்கு? அவன் ஒரு ஆடு திங்கிறாள். எத்தனை பேர் கிராம் கணக்கில் வாங்குறவனா? அவன் ஒரு ஆடு திங்கிறாள். ஒரு கண்ணுக்குட்டியை 3 பேர் சேர்ந்துட்டுருக்காங்களே. அப்படின்னா எப்படி சாப்பிட்ற ஆட்கள் பார்த்துக்கங்க. கட்டுவான் எப்படித்தான் சாப்பிட்டாங்க. இப்போ 5000 ஆம்பளையை சாப்பிட்ருக்காங்க, பொம்பளையை அப்படி சின்ன பிள்ளையெல்லாம். இவ்வளோ பேருக்கு சாப்பாட்டுக்கு எங்கே போக இந்த வனாந்தரத்தில்? என் ஆண்டவர் அந்த வனாந்தரத்திலையும் அற்புதம் செய்தவர். உங்களுக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த 5000 ரூபா சம்பளம், அப்புறம் மகன் வாங்கிட்டு வந்த 2000 ரூபா சம்பளம், தையல் தைச்சதில் அல்லது மில்லு வேலைக்கு போனதில், இங்கிட்டு ஒரு 5000 இங்கிட்டு ஒரு 2000, மொத்தமே 7000த்தில் குடும்பத்தை நடத்த வைக்கிற தேவன். 5 அப்போ 2 மீனை கொண்டு போஷித்தது போல உங்கள் பென்ஷன் காசு 7000 ரூபா தான் வருது பாஸ்டர். இந்த 7000த்தில் உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷித்தவர். உங்கள்கிட்ட இருக்கிற 7000 கொண்டு 5000 கொண்டும் உங்களை திருப்தியோடு போஷிக்க என் ஆண்டவரால் முடியும். அதுக்கேற்ற வழியை, வாசலை கர்த்தர் திறப்பா. கவலைப்படாதீங்க, உங்கள் ஃபியூச்சரை பற்றி கவலைப்படாதீங்க, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. ஆதினதின் காலத்திலே ஆதினதின் காரியத்தை கர்த்தர் எப்படி செய்வா? சரியாய் செய்வா. பைபிளில் நேர்த்தியாய் செய்வார் இருக்கு. நம்ம பாஷையில் சொன்னால் சரியாக செய்வார். யாரை கொண்டு செய்வார், எப்படி செய்வார்? நான் எப்படி படிக்க போகிறேன், ஃபீஸே இல்லாமல் படிக்க வைப்பார், டொனேஷன் இல்லாமல் அட்மிஷன் தருவார். எப்படி வாசல் திறக்கும்னே தெரியாது, அற்புதம் செய்வார். உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்துவார். எப்படி கட்டி கொடுக்க போகிறேன், ஒன்றுமே வேண்டான்னு போட்டு கட்டிட்டு போகிற மாப்பிள்ளையை கொண்டு வருவார். இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடக்கும். தேவனால் கூடாத காரியம். இப்போ காலம் மாறிடுச்சு, டவுரிலாம் இப்போ கிடையாது. நீங்கள் போடுறத போடுங்க, ஒன்றும் போடாட்ட நாங்கள் போட்டு கட்டிக்கிறோம்.
எப்படி மாறிடுச்சு காலம்? ஆமேன்னு சொல்லுங்கள். தெரியலையா? நிறைய வீடுகளில் நிறைய ஊர்களில் இப்படித்தான் நடக்குது. இப்போ நிறைய சமுதாயத்தில் அப்படித்தான் மாறிடுச்சு. பொண்ணு கொடுத்தா போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. காலம் அப்படி மாறிடுச்சு. நாங்களே எல்லா செலவும் பார்த்துக்கிறோம். மாறிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் நகையை பண்ணி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆபிரகாம் இப்படி தான் பண்ணி வச்சுக்கிட்டு கிடந்தார். ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கும்போது இவங்க தான் கொண்டு போய் நகை போட்டு ரெபேக்கால கல்யாணம் பண்ணி, ஏன்னா ஏற்கனவே அவன் கஞ்ச பேசினார். யார்? லாபான். யாக்கோவை பாடாப்படுத்தினான். அப்படியே தெரிஞ்சவங்கன்னா யாக்கோவை பாடாப்படுத்தினவனு எப்படிப்பட்ட மாமனார்னு. ஏசு நமக்குன்னு ஒரு வாசலை திறப்பா. பஞ்சங்க, ஊரோட பஞ்சம், ஊரோட பஞ்சம், உலகமே பஞ்சம். பஞ்சம்னா பஞ்சம். இஸ்ரவேல் தேசத்தில் அப்படி ஒரு பஞ்சம். 2 பொம்பளையை பேசிக்கிறாங்க. இன்றைக்கி ஓம் பிள்ளையை திம்போம், நாளைக்கு ஏன் பிள்ளையை திம்போம். எப்படி பஞ்சம் பாருங்கள். பெத்த பிள்ளையை பிச்சு திங்கிற, அவிச்சு திங்கிற ஒரு பஞ்சம். எந்த ஊர்லேயாவது இப்படி உண்டா? நம்ம பைபிளில் அப்படி நடந்திருக்கு. பஞ்சம், அப்படி பஞ்சம். நான் வாழ்கிறதே என் பிள்ளைக்காகத்தான். நான் செத்துனாலும் என் பிள்ளையை வளர்த்து விடுவேன். நான் பட்னியாக கிடந்தனாலும் என் பிள்ளையை வளர்ப்பேன்றது நம்ம ஒரு பொம்பளைய. அல்லையா சொல்லுங்கள். உங்களை பற்றி தானே பெருமையாக சொன்னேன். ஆனால் இஸ்ரவேல் பொம்பளை எப்படி தெரியுமா? இன்றைக்கி உன் பிள்ளையை திம்போம், நாளைக்கு என் பிள்ளையை திம்போம். பெத்த பிள்ளையை திங்கிற பொம்பளைய. இவெல்லாம் பொம்பளையெல்லாம் அப்படித்தான் துப்ப சொல்லும். அப்படித்தான் துப்ப சொல்லும். அந்த பொம்பளையில் பாருங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்காள். இந்த லட்சணத்தில் குஷ்டரோகிகள், அவங்களுக்கு சாப்பாடு ஊருக்குள்ளேயும் வந்து பிச்சை எடுக்க முடியாது. என்ன வியாதி? குஷ்டரோக வியாதி. ஆகவே வெளியில் யாராவது வந்தால் அவங்கள்ட்ட ஏதாவது வாங்கி சாப்பிடணும். இல்லைன்னா இங்கே பணக்காரங்க நல்லா சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறத கொண்டு போய் யாருக்கு கொடுப்பாங்க? ஊருக்கு வெளியில் இருக்கிற குஷ்டரோகிகளுக்கு கொடுத்துட்டு வருவாங்க. இந்த குஷ்டரோகிகள் பார்த்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவன் பட்னியாக கிடைக்க, அவங்ககிட்ட போய் என்னத்தடா நம்ம ரூபா கேட்க, பிச்சை கேட்க, சாப்பாட்டு கேட்க, பேசாமல் நம்ம இப்படி போய் எங்கிட்டாவது போய் மற்ற ஊர்களில் பிச்சை எடுத்து சாப்பிடுவோம், வா போவோம்னு சொல்லி நைட்டாக கூடாரத்தை காலி பண்ணி புறப்பட ஆரம்பித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் வந்து சொல்கிறார். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் வாசிங்க, 1ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி ஊருக்குள்ளே வந்து பட்டணத்தில் சொல்கிறாரு. சமாரியாவின் பட்டணத்தின் வாசலில் வந்து நின்று சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தையை கேளுங்கள். சொல்லுங்கள். நாளை இந்நேரத்தில். எப்படி சொல்கிறார் பாருங்க. நாளைக்கு, நல்லா கவனிச்சுங்க. இன்றைக்கி சாயங்காலம், நாளைக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நாளைக்கு இந்நேரத்தில் 1 மரக்கா மாவு 1 சேக்கல். 1 மரக்கானா எத்தனை படி? 1 படியா? 3 படின்னுவாங்க, சிலர் 6 படின்னுவாங்க. எத்தனை படியே தெரியாது எனக்கு. எங்கள் ஊர் பக்கம் 1 மரக்கா 4 படியா பிரதர்? 4 படி சொல்கிறார் பிரதர். சரி, 3 படியோ 4 படியோ 5 படியோ 6 படியோ 1 மரக்கான்றது படி கணக்கு. 3 படி 4 படியோ வச்சுக்கோங்க பிரதர் கணக்கு. 4 படி மாவு 1 சேக்கல்னா 1 ரூபா. அவங்க ரூபாய்க்கு என்னது? 1 ரூபா. 4 படி மாவு 1 ரூபா. மாவு வேண்டாம், எனக்கு கோதுமை தான் வேணுமா? 2 மரக்கா கோதுமை 1 ரூபா, 1 சேக்கல். எப்படி சொல்கிறாருவாங்க? 2 மரக்கா 8 படி 8 படி கோதுமை 1 ரூபாய்க்கு. ரேஷன் கடையில் நம்ம போட்டாங்களே 1 கிலோவுக்கு 1 ரூபான்னாரு கருணாநிதி. அப்படி தானே சொன்னார் கருணாநிதி. இந்த அம்மா வந்துச்சு, நீ என்னையா 1 ரூபான்னு கேட்டுக்கிட்டு தர, ஆம்புட்டு இலவசம்னுச்சு இந்த அம்மா. இவங்க 2 பேரும் போட்டி 8.5 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க நினச்சிருக்காது. சரி, அரசியல் நம்ம அல்ல. ஆனால் இந்த மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா? 1 ரூபா. ஆண்டவர் தான் 1 ரூபாய்க்கு 8 படி மாவு கொடுக்க போகிறாரு. 8 படி கோதுமை நாளைக்கு இந்நேரத்தில் நடக்கும். அப்போ சொல்கிறாங்க, இது இன்னும் வானத்திலிருந்து மதக திறந்து விட்டால் கூட, 2ஆம் வசனம், கர்த்தர் வானத்தில் மதகுகளை திறந்து விட்டால் கூட இவ்வளோ ரூபாய் கிடைக்காதப்பா. இந்த பஞ்சத்தில் எவையா 1 படி ஒரு மரக்கா யார் கொடுப்பா? 1 ரூபாய்க்கு 1 மரக்கா யார் தருவா? அரைச்ச மாவு வேணுமா? முழு கோதுமை வேணுமா?
2 மரக்கா கோதுமை 1 ரூபாய்க்கு. எனக்கு கோதுமை வேண்டாம், அரைச்சே கொடு, மாவா கொடு அப்படின்னா 1 மரக்கா 1 ரூபாய்க்கு 1 மரக்கா. நாளைக்கு இந்நேரம் இதே வாசலில் வச்சு விற்கப்படும். நடக்குமா? இந்த வனாந்தரத்தில், இந்த பஞ்சம் என்கிற வனாந்தரத்தில் நடக்குமா? நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடக்கும். ஏன் தெரியுமா? சீரிய நாட்டு இராணுவம் சண்டைக்குன்னு வந்திருக்காங்க. அவங்க கூடாரத்தில் பூரா வெறும் கோதுமையாக வச்சு மாதக்கணக்கில் உட்காந்து சண்டைக்காக உட்காந்துருக்காங்க. வீட்டில் அவங்க கூடாரத்தில் பூரா கோதுமையும் கோதுமை மாவுமாக தான் வச்சுருக்காங்க. அவங்க முகாம் போட்டு இராணுவ முகாம் அமைச்சு வச்சுருக்காங்க. இராணுவ வீரர்களுக்காக அந்த நாட்டு ராஜா கொடுத்துட்டு இருக்கிறாரு. மூடையாக வந்து கிடக்கு கோதுமை. அது லாரியாக வந்து அடங்கி கிடக்கு, அப்படியே கோதுமையும் மாவுமா. இப்போது இந்த 4 பேரும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம தேசம் நம்ம ஜனங்கன்னு சொல்லி இங்கே கிடந்து சாகிறத விட பேசாமல் ஏய் சர்ச்சுக்கு போயிடலான்னு சொல்லி, புரியுதா இல்லையா? வந்து சேர்ந்துருக்கில்ல, சொந்த பந்தத்தை விட்டு நீ சர்ச்சுக்கு வந்து சேர்ந்துட்டில்ல, என் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த 4 குஷ்டரோகிகள் என்ன செஞ்சாங்க? இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்கிறத விட எங்கிட்டாவது போய் பிச்சை எடுத்து சாப்பிடுவோன்னு சொல்லி புறப்பட்டாங்க. 4 பேர் நைட்டாக பேசிக்கிட்டே போகிறேன், எந்த ஊருக்கு போகலாம், என்ன போகலான்னு. இவங்க தொணன்னு பேசிக்கிட்டே போகிறாங்களா. இந்த பேசிக்கிட்டு போகிற சவுண்டு அங்கே இராணுவ வீரர்களுக்கு, சீரிய தேசத்து இராணுவ வீரர்களுக்கு என்னமோ ஆயிரக்கணக்கான ஆட்கள் திரண்டு வர்றது மாதிரி காது கேட்குது. ஆயிரக்கணக்கான ஆட்கள் திரண்டு வர்ற மாதிரி கேட்குது. இவங்க தொணன்னு பேசிட்டு போனேன். ஐயோ பக்கத்தில் வந்துட்டாங்க, எந்திரிக்கடா ஓடுக்கடான்னு சொல்லி அவ்வளோ பேரும் ட்ரெஸ் எடுக்கலை, ஆயுதத்தை எடுக்கலை, கொண்டு வந்த கோதுமை எல்லாத்தையும் போட்டுட்டு இரவா உயிர் கிடச்சா போதுன்னு 50 பேர் ஓடிட்டாங்க. அவங்க போன பிறகு இவங்க போய் பார்க்குறாங்க, என்ன கூடாரத்தில் ஒருத்தரையுமே காணோம், என்னத்தையாவது சாப்பிட தருவாங்கன்னு பார்த்தா அம்பிட்டே வச்சுட்டு எங்கே போயிட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு கூடாரமாக பார்க்குறோம். மூடையாக கோதுமை கிடக்கு, மூடையாக மாவு இருக்குது, அப்படியே சாப்பாடு இருக்குது, ஆயுதம் இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, ஒன்றையுமே ஒருத்தனையுமே காணோம். இப்போ இங்கே பசியில் போனவங்க விழுந்து தின்னுக்கிட்டே இருக்காங்க. திங்க மட்டும் தின்னு விட்டு வேண்ட வட்டு துணி அவங்க வச்சுருக்க துணியிலேயே போட்டு மூட கணக்கில் அள்ளுறானுங்க. அவ்வளோ அள்ளிட்டு எம்பிடத்தான் எம்பிட்டு கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் ஒன்று செய்வோம், நம்ம ஊரில் போய் சொல்லிட்டு வந்துடும் சொல்லி ஊரில் வந்து சொன்ன உடனே ஊரே போய் அம்பிட்டே என்ன செய்யுது, அள்ளிட்டு வந்து கம்மாயில் மீன் பிடிச்ச கதை அள்ளி கொண்டு வந்து இப்போது அவன் வச்சுக்கிட்டது போக மீதியெல்லாம் விற்கிறான். 1 சேக்கல் 1 ரூபாய்க்கு ஒரு மரக்கா மாவு யாருக்கு வேணும்? அதை வாங்கக்கூட ஆள் இல்லை, ஏன்னா அவனே போய் அள்ளிட்டு வந்திருக்கான். அப்போ தீர்க்க தரிசனம் எவ்வளவு சொன்னபடி அப்படியே சொல்லுங்கள். இது மட்டும் நிறைவேறாமல் போயிடுமா? நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன், அபூர்வமாக செய்யணும், இந்த வார்த்தை மட்டும் நிறைவேறாமல் போகுமா? அதை நிறைவேற்றின கர்த்தர், அதே வார்த்தையை, அதே ஏசாயா தீர்க்கதரிசி தான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு புதிய காரியத்தை செய்வேன், அது அபூர்வமாக இருக்க போகிறது. ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வையுங்க, அப்படியே நிறைவேற்றுவான். இதுவும் ஒரு வனாந்தரத்தில் நடந்த அதிசயம். வனாந்தரத்தில் என்ன உண்டாக்குறவ? வழியை உண்டாக்குற. 5 அப்பமும் வனாந்தரத்தில் தான் அற்புதமாக கிடைச்சிது. எல்லாம் இதை பூரா வனாந்தர சம்பவம். வனாந்தரத்தில் வழியை உண்டாக்கி வழியை திறந்து ஒவ்வொருத்தருக்கும் அதிசயம் செஞ்சதை பார்த்தீங்களே. தண்ணி இல்லாமல் கிடந்தவனுக்கு எங்கே இருந்து? காற்றும் இல்லை, மழையும் இல்லை, என்ன வருது? அதே வனாந்தரத்தில் கர்த்தர் அவர்களுக்கு அற்புதம் செஞ்சாரா? இப்போது உங்கள் வாழ்க்கை வனாந்தரம் போல் இருக்கா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் வந்து வனாந்தரத்தில் போல் மாட்டிக்கு நின்னப்போ அவங்க ஒரு அற்புதம் செஞ்சாரா? இப்படி வனாந்தரத்தில் அவருக்கு அற்புதம் செஞ்ச தெய்வம் இந்த வனாந்தரம் போல் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்ய மாட்டாரா? ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையை வனாந்தரமாக இருந்தாலும் அதிலேயும் வழியை திறந்து எங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். ஆமென். எல்லாரும் எழுந்திருப்போமாக.